அடி ரசிக்கும் சீமானே வா ஓடிக்கு மழை அடித்து நடிச்சு அடிப்போம். என்ன பராசக்தி படம் பார்த்துட்டு வரீங்களா? எஸ், மாடர்ன் டே சிவாஜி கணேசன் சிவகார்த்திகேயன் நடித்த இதை பார்த்தேன். ஒரே நித்ரியா போயிட்டுது. எடுக்க சொன்னா பெரிய மைராண்டி மாதிரி பெரிய டாக்குமெண்ட்ரி எடுத்து வச்சு படம் கொண்டு கூப்பிட்டு எங்களை சாவடிச்சு உண்மையான நித்ரியா வருது. எனக்கு வந்து என்னன்னு சொன்னா இதுல சொல்லலாம், ரொம்ப நாளா நான் வந்து ஒர்க் அலைஞ்சு திரிஞ்சு நித்திர இல்லாது அங்க போய் படத்துல உட்கார்ந்தா ஒரு 2 hour வந்து செம்மையா நித்திர கொண்டு தான் வந்துடுறாங்க. அந்த அளவுக்கு படத்துல இதா இருந்தது, லேகா இருந்தது. படத்துக்கு பெரிய பில்டப். இப்ப அவர் தளபதியோட இவர் போட்டிய இதெல்லாம் தேவை. உண்மைதான். இது வந்து என்ன சொல்றது, அரசியல் பூசல் சாயங்கள் வச்சுக்கிட்டு ஒருத்தர என்ன பழி வாங்குற மாதிரி இதெல்லாம் தேவையில்லாத வேலை தான் சிவகார்த்திகனுக்கு. இது வந்து இந்த படம் வந்து ஒரு ப்ரொபகண்டா மாதிரி தான் எனக்குண்டாரு. இது படம் மாதிரி இல்லை. பார்த்த நான் பழைய அவங்களோட பொலிட்டிஷியன் ஆக்களோட இதுகளையும் போட்டு படத்தை குழப்பி அடிச்சு பார்க்குற எங்களுக்கு இது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் தான் கொடுக்குது. படம் மாதிரியே இல்லை. ஒன்று லவ் போர்ஷனாக இருக்குது ஃபர்ஸ்ட் டைம், புறவை பார்த்தா போராட்டம் மாதிரி இதுண்டு. இது தேவையே இல்லாத ஒரு படம். சிவகார்த்திகேயனுக்கு ஒரு அவர் சரியான பொலைட் மாதிரி நடிக்கிறார். ஆனால் அவருக்கு அவருக்குள்ள ஒரு சின்ன ஒரு இதொன்று இருக்கு, போட்டித்தனம், ஒரு கனிங் ஒன்று அவருக்கு கனிங் சரியான. அப்போ நானே எப்படி பார்த்தேன்னு சொன்னா, இவருக்கு வந்து அந்த சிவகார்த்திகேயன் படத்துக்கு இதுவரைக்கும் 50 million அந்த ட்ரெய்லருக்கு வியூஸ் வந்ததே இல்லை. இதுக்கு மட்டும் எங்கே இருந்து 50 million வியூஸ் வந்துச்சு. பொட்டு வச்சு அடிச்ச மாதிரி தான் எனக்கு என்ன தோணுது. பச்சையா தெரியுது பொட்டு வச்சு. ஓகே, விஜய் படத்துக்கு வந்தது. அப்போ அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னு சொன்னால் அவனுக்கு அந்த அளவுக்கு ஃபேன் இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு சிவகார்த்திகனுக்கு ஃபேன் இல்லை. இவர் ஏதோ அவருக்கு ஒரு நல்ல பேர் வந்திருக்கும் தெரியுமா. இப்போ இவர் விலகி போனதோட, தளபதி விலகி போனதோட அடுத்ததா இருக்கு இவர் ஒரு கட்டத்தில் இருந்திருப்பாரு. ஓகே, நான் தான் அடுத்த தலைன்ற மாதிரி இருந்திருப்பாரு. ஆனா அதுவும் இப்ப அடிபட்டு போச்சு. இவர் யாருக்கு எதிராக போட்டியா வந்தாருன்னு சொன்னா தளபதிக்கு எதிராக போட்டியா வந்துட்டாரு. மயிர் இவர் ஒரு பெரிய புட்டிங்கி மாதிரி வந்து நின்றுட்டு அடுத்த படத்துக்கு பாரு ஒரு வியூஸும் இருக்காது. ஒரு அது என்னன்னா இவர் வந்து இப்ப டயர் 2 டயர் 1 அப்படி இருக்குதானே ஹீரோஸ். இப்ப இவர் டயர் 1க்கு வர்றாரு. டயர் 1 இருக்கு அஜித் விஜய் இந்த குரூப் தானே தளபதி அந்த குரூப். அதுக்குள்ள இவர் தன்னை வந்து பூத்துரு. ஆனா இவர் செய்யறதே அதை நோக்கி தான் போகுது. இப்ப இவர் வந்து ரஜினியோட ஒரு ஃபாலோவர் மாதிரி தான் இவர் ரஜினி ஆக்கள் எல்லாம் வந்து அவரை விரும்பினதே வந்து அவர் அந்த காமெடிஷன்ஸுக்கும் அந்த தலைவர் டயலாக் வச்சு எல்லாம் சொல்ல. இப்போ எங்கே போனாலும் பார்த்துக்கிட்டு தான் தலைவர் சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு இதை எடுத்து விடுவார். ஸோ அப்போ அதெல்லாம் வச்சு வந்துட்டு இப்போ நீ வந்து ஒரு 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 கட்சிக்கு சார்பாக நடந்து கொள்கிற மாதிரி தான் போகுது. இப்போ அடுத்த கட்சி என்ன செய்யும், அதுக்கேற்ற யங் ஜெனரேஷன் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவருக்கு தளபதி யங் ஜெனரேஷன் சப்போர்ட்டர்ஸ் வந்து ஹியூஜ் ஃபேன்ஸ். இவர் வந்து அதில் நடுவில் நின்று கொண்டு இவர் தெரிஞ்சு வந்தாரா தெரியாத மாதிரி சொல்லிட்டு இவர் ஒரு ட்ரையை பண்ணி பார்க்குறாரு. ஆட்டி உளுந்து செம்மையா நந்து நாராகி போறாரு. இப்ப இதே டைம் தளபதியோட படம் வந்து என்ன நடந்திருக்கு, அங்க ஒண்ணும் கிழிஞ்சிருக்காது. இவர் வந்து சும்மா இப்ப அடுத்தது இவனுக்கு வந்து இந்த இவனுக்கு நிறைய காசு இருக்க ஒரு குரூப் தானே இந்த படத்தை எடுத்திருக்கு. அவர் மகன் மைராண்டி, அவர் வந்து 20 வயசு. அவருக்கு ப்ரொடியூசர், இது என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அவர் யாரு, இன்பத்துக்கு 20 வயசு கூட இல்ல. இவங்களே செய்வாங்களா, இவங்களே வச்சு இவங்களே ஒரு குடும்பம் நடத்தி நாங்க கிறுக்கு முதவியல் இங்க யூரோப்ல இருந்து இவங்களுக்கு கையை தட்டி இப்ப எப்படி இவங்களே வைப்பாங்களா இவங்களே எடுப்பாங்களா, நாங்க கை தட்டுறோம் படம் எடுத்தா இதுதான் படம் சொல்லி போடும். இது பெரிய பெரிய இது ஃபுல்லாவே ப்ரோபகண்டா ப்ரோ. நித்ரதான் வருது இந்த படம். இவனுக்கு மாதிரியான பெரிய ஹைப் ஒண்ணு கொடுத்து என்ன சொல்றது, கடைசியில இந்திய எதிர்ப்பு போராட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு என்ன கருணாநிதியும் மற்ற கட்சி அந்த கருணாநிதியை சார்ந்த கட்சிகளும் தான் வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுற மாதிரியும் இப்ப எலெக்ஷன் வருது தானே அடுத்தது, அதுக்குள்ள மயிறு அதுக்குள்ள இவனுங்கள் வந்து நாங்க தான் என்று சொல்லி ஒரு பெரிய ப்ரோபகண்டாவை கொண்டு வராங்க. அந்த அளவுக்கு தமிழ் மக்கள் வந்து முட்டாளும் இல்லை. மற்றது சிவகார்த்திகேயன் இந்த படத்தை கேட்டுதான் நடிக்கிறேன். அந்த கதை வந்திருக்கு. இது வந்து எந்த யார் மாதிரி நடிகர் நடிக்கணும்டா, இப்ப தளபதி ஒரு மேபி சூர்யா, ஏன்னா அவங்க ஒரு ஏஜ்ல இருந்து டெவலப் பண்ணி ஒரு ஃபேன் பேஸ். இவர் வந்து இவருக்கு வயசும் இல்லை. இவர் 25வது படம். இவருக்கு இப்படி ஒரு படம் தேவையா?
உண்ட இப்ப இவனை பார்க்க எனக்கு சீரியஸா எடுக்கவே இல்லாம இருக்கு சிவகார்த்திகேயன். ஏன்னா ஒரு ஒரு காமெடி காமெடி ஜெனரல்லே நாங்க பார்த்துட்டோம் இவருக்கு அந்த இந்த படம் கொண்டு வந்தது ஆமியா நடிச்ச ஒரு படம் அமரன். அது ஹியூஜ் சக்சஸ். இவரோட நினைப்போம் ஓகே நானும் ஒரு இது நானும் இப்படி நடிப்போம், இதெல்லாம் சரி வராது. இந்த ரேஞ்சுக்கு இருக்கணுமா அது நீ பின்னுக்கு பெரிய ஆளாகலாம். வந்த உடனே நீ அடிச்சா 6 தான் நடிப்பணும் எல்லாத்துக்கும் நின்றி எல்லாத்துக்கும் கூட நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பண்ட மாதிரி எல்லாம் சரி வராது. எங்களுக்கும் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு உங்களோட கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு. பார்க்குற ஆடியன்ஸ் வந்து மடையங்கள் இல்லை. நீங்கள் வந்து அப்படி அட்டிச்சு கொண்டு அந்த நான் உன்னை தமிழுக்கா நிற்கிறேன் மயிருக்கா அப்படிங்கிற சொல்லி நீ எப்பயாச்சும் தமிழுக்கா காய்ச்சதும் இல்லை. இது செஞ்சு ஒரு படத்தை நடிச்சு போட்டு நீ வந்து பெரிய தமிழ் நான் தான் தமிழ்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்லிடுறதுக்கு கேட்டு பார்த்துக்கு இருக்க மக்கள் வந்து முட்டாள் இல்லை. இப்போ சிம்பு தனுஷ் எல்லாம் ஒரு இப்பயுமே அவங்க வளர்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. கரெக்ட். இப்படி ஒரு பெரிய பெரிய ஸ்டோரிஸ் எடுத்து அவங்க பெருசா நடிக்க போறது இல்லை. தே ஆர் டூயிங் என்ன கேப்பபிளோ அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் இந்த மெகா ஸ்டார் ரேஞ்சுக்கு வரல. இப்ப இவர் வந்து இவங்களோட தனுஷ் சிம்புட காம்படிஷனை மீறி அதுக்கு மேல அடிச்சா பெரிய மெகா ஸ்டார் நான் வந்து ரஜினி லெவலுக்கு போயிட்டா நீங்க என்னைய காய்க்கிறீங்க. அது மட்டும் இதுல வந்து அந்த காசும் கொஞ்சம் விளையாண்டுருக்கோம். சிவகார்த்திகேயன் காசு அள்ளி கொடுத்துருப்பாங்க. நடி நாங்க ப்ரொமோட் பண்றோன்னே நாங்க உடனே வச்சு செய்யறோம் சொல்லிட்டு வடிவேலுக்கு நடந்ததுதான் சார் நடக்கும், கொஞ்சம் கவனமா இருக்கு. நல்லா போய்க்கிறது வடிவேலுக்கு என்ன நடந்தது பாத்தீங்க தானே. ஒரு அரசியல் கட்சியோட சேர்ந்தாரு, நக்கிட்டு போச்சு இருந்தது. இப்ப சிவகார்த்திகேயன் ஒரு தமிழ்ல ஆர்டிஸ்ட் பேக்ரவுண்ட் இல்லாம ஒரு முன்னுக்கு வர்றார். வெரி நைஸ். அந்த கிராஜுவல் growth ஒன்று இருக்கு. சரி, அந்த கிராஜுவல் growthல நீங்க முன்னுக்கு வந்தீங்கன்னா இன்னொரு ஆளை தட்டி போட்டு நான் இப்ப நீ இந்த படம் வரக்குள்ள இப்ப தளபதியோட படம் சென்சார்ல கட் ஆகிருக்கக்குள்ள உண்ட ஒரு பொறுப்பு இருக்கு. நீ ஒரு அதுக்கான ஒரு குரல் கொடுத்துருக்கோம். நீ அது ஒன்றுமே செய்யல. எந்த படம் வந்து ஓகே அவர படம் போனா போட்டு ஏன்னா இவரை குரல் கொடுக்கவே பயம். என்னடா ப்ரொடியூஸ் பண்ற பேக்ரவுண்ட் வந்து இவங்க. ஆனா அதுக்குள்ளேயே ஒரு சூப்பர் விளையாட்டு செஞ்சாங்க. யாரு நம்மளோட கமலஹாசனும் யாரு நம்மளோட முதலமைச்சரும் வந்து சொல்றாங்க ஓகே இது வந்து சரியான விஷயம் இல்லைன்னு சொல்லி ட்வீட் போடுறாரு. அவரு முதலமைச்சர் ட்வீட் போடுறாரு. அவங்கள ஷேப் இதுக்கு பின்னால நாங்க இல்லப்பா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, என்ன சொல்றது ஃபிலிம் சென்சார் போர்டு தான் வந்து இதை நின்று செய்யணும்னு சொல்லிட்டு. யாருக்குடா சொல்றீங்க நீங்க இந்த கதையை? யாருக்கு சொல்றீங்க? குடிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்ற கதை மாதிரி. பிஜேபியோட இன்வால்வ்மெண்ட் இருக்கு. பிஜேபியோட அமித்ஷாவும் வந்து அவரும் இதுல சென்சார் போர்டு வந்து இதுதானே ஸ்டேட் கவர்மெண்ட் தானே. ஸ்டேட் இல்ல அவங்களோட மெயின் கவர்மெண்ட் தான். ஸ்டேட் இல்ல என்ன மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்களோட தானே சென்சார் போர்டு. சென்சார் போர்டு மைராண்டிகள் நீங்க என்னத்தை புடுங்கிட்டா இருந்தா நீங்க ஒரு படம் வந்தா நீங்க அதை செஞ்சுட்டு ரிலீஸ் பண்ணணும். இவருக்கு கொடுக்குற அளவுக்கு இப்ப இந்த ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளவு பெரிய இது வந்திருக்கா. அந்த படத்துல என்ன ஒரு ரீமேக், தெலுங்கு ரீமேக் படம். ஏன்னா அந்த படம் அங்க ஓட சொல்ல உங்களுக்கு இதை அதே எடுத்து கொப்பி அடிச்சு இங்க போட சொல்ல உங்களுக்கு நோவுது. ஏன்னா எனக்கு நான் எப்படி பாக்குறேன்னு சொன்னா இதுக்கு இவருக்கு நம்ம சொல்றது தளபதிக்கு ஒரு அடி ஒண்ணு கொடுக்கணும். அடின்னா அந்த எலும்பேலாத அடி ஒன்று கமலஹாசனுக்கு கொடுத்தாரு ஜெயலலிதா ஒரு கட்டத்துல. அப்ப அது மாதிரி ஒரு அடி ஒன்று கொடுக்கணும். அந்த அடி இப்போதைக்கு பாக்குற நேரம் வந்து விஜய் இந்த அடியில தோத்து போயிட்டாருன்னு தான் இருக்கும். ஆனா காலப்போக்குல வந்து இது வந்து ஹியூஜ் ஆகும். என்னத்தையும் நீங்க ஒருத்தனை எப்ப திரும்ப அடிச்சு கொண்டே இருக்கீங்களோ அவன் வந்து மறுபடியும் எழும்பி வர்றதுக்கு மக்களோட சப்போர்ட் கூடுறதுக்கு இருக்கு. இப்ப சிவகார்த்திகேயனுக்கு இது ஒரு நல்ல படம். அவர் என்னன்னா அவருக்கு ஒரு ஃபேன் கிரியேட் ஆன அவனோட தலையில பெரிய எண்ணம் வருது. இப்ப அஜித் விஜய் எல்லாம் ஒரு லெவல் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க. 2000 இதுல எல்லாம் குருவி ஜனா எல்லாம் செம்மாடி அந்த ஒரு கிராஜுவல் growth இருந்துட்டே இருந்தது. இவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் ஃபேன் பேஸ் கிரியேட் ஆயினோன்னு அடிச்சா நான் ரஜினி தான். இவர் வந்து அஜித் விஜய் எல்லாம் இல்ல, இவர் ரஜினியே ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆனான். ரஜினி எங்க ஒரு முதலும் போட நேரம் எங்க நின்று இருக்காரு. என்ன பிரச்சனை வந்தாலும் ரஜினி வந்து அவருக்கு ஒரு மீனிங் இருக்கு. அந்த மீனிங் வந்து எப்பயும் வந்து ஒரு வளைஞ்சி போற மீனிங் ஒன்று தான் இருக்கு. லெட்ஸ் கம் டு தி படம். படத்து நீங்க ஒரு கமர்ஷியல் படம் எடுக்கிறேன்னா கமர்ஷியல் படத்துக்கான எலிமெண்ட்ஸ் வைங்க. சும்மா ப்ரோபகேண்டாவை திணிக்கிற டாக்குமெண்ட்ரி ஸ்டைல்ல ஒரு படத்தை எடுத்து போட்டு பிறகு இதை பாரு நல்லா இருக்கு பார்க்கலாட்டி உனக்கு நீ வந்து எகெயின்ஸ்ட் தமிழுக்கு எகெயின்ஸ்ட் அது இதெல்லாம் அது நொட்டமான வேலை. அது இன்னொரு இது இருக்கு. அதுல என்ன சொன்னா இவங்க எப்படி பார்க்கணும், அந்த 2K கிட்ஸுக்கு வந்து
நிறைய வந்து ஹிஸ்டரி சரியா தெரியாது. சரியா இவங்க வந்து படம் மூலமா இதுதான் ஹிஸ்டரின்னு சொல்லி எடுத்து நிக்க பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு சர்ச் பண்ணா கையில டிப் ஃபிங்கர் பாயிண்ட்ல அவங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துடும். பட் இவங்க எப்படி ட்ரை பண்றாங்கன்னு சொன்னா இதுதான் நடந்தது, இது நீங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்ப நீங்க என்னடா நீங்க எங்களை முட்டாள் நினைச்சிருக்கீங்களா? டெக்னாலஜி வளர்ந்த காலத்துலயும் இது செஞ்ச காலத்துலயும் நீங்க என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த சின்ன பிள்ளைகளுக்கோ இல்லை 2K கிட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வந்து இதை அப்படியே வந்து பெரிய ப்ரொமோஷன் காசு இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொமோட் பண்ணிட்டு ஒருத்தனை அடித்து கீழே இழுத்தாட்டிட்டு திரும்ப நீ ஒரு பெரிய ஆளாகிறது இது ரொம்ப காலம் நிலைச்சு நிற்காது. சிவகார்த்தியனுக்கு இது ஒரு வார்னிங் சைன். யூனோ என்ன நீ செய்யறன்னு சொல்லிட்டு யோசிச்சு செய்யணும். இந்த படத்துல நான் பார்த்துட்டு இப்ப சொல்லுவாங்க இதுக்கு சிவகார்த்திகேயன் டிசிஷன் இல்ல ப்ரொடியூசர் டிசிஷன். உண்மையாவே சினிமால வந்து ஹீரோ தான். இப்போ ஒரு லெவலுக்கு வந்த ஹீரோ ஹீஸ் த ஒன் டிசைடிங் ஹூஸ் மியூசிக் டைரக்டர். ப்ரொடியூசரே அவர் தான் டிசைட் பண்ற லெவலுக்கு வந்துட்டு நான் இந்த ப்ரொடியூசரோட ஒர்க் பண்ணு. அப்ப நீ அப்படி இருக்காக்குள்ள நீ என்ன சொல்லியிருக்கணும்? ஓகே விஜயோட இப்போ தளபதியோட ஃபர்ஸ்ட் கடைசி படம், ஓகே நான் வந்து லேட்டா வர்றேன், இதை எடுத்துட்டு போட்டு அதுக்குள்ள இல்லை நாங்க 2 அண்ணன், அதுல ஒரு டிராமா அண்ணன் தம்பி வந்து அவன்கிட்ட போறது கதை இந்த மனசுல இருந்தது. இது இந்த இவங்க படத்துக்கு முதல்ல இவங்களுக்கு ஹேட் பிக் இது 100% கான்ஃபிடென்ட். இந்த படத்தோட கண்டென்ட் வந்து 100% சூப்பரா இருக்கு, ஹிட் ஆகுது. இது மொக்க படம் வந்து இவர படம் தெரிஞ்சிட்டு அதனால இறங்கி அடிச்சு இவரே விழுத்தாட்டிட்டு ஓகே நெக்ஸ்ட் வந்து நான் தளபதி இல்ல நான் நெக்ஸ்ட் ரஜினி அந்த ரேஞ்ச். இப்ப அதுலயும் அந்த இதுக்குள்ள லவ் கான்டென்ட்டையும் கொண்டு ஏன்னா இந்த லவ் கான்டென்ட் அதுக்குள்ள மாதிரி தேவையே இல்லை. நீ ஒரு கமர்ஷியலைஸ் படம் எடுக்கிறதுனா லவ் போட்டா தான் படம் ஓட முடியல. ஏன்னா அது மட்டும் இல்ல ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி ஒரு படம் எடுக்கல. நீங்க உண்டு டாக்குமெண்ட்ரி லெவல் படம் எடுக்கிறேன்டா 100% அதுக்கு நில்லுங்க. இல்லையா கமர்ஷியல் படம் எடுக்கிறேன்டா அதுல நில்லுங்க. ரெண்டையும் குழப்பி அடிச்சு இதுக்கும் இல்லாம அதுக்கும் இல்லாம ஒரு படம் மயிர் எடுத்து போட்டுட்டு வந்து பாரு நித்திர குழாம பாரு நல்லா பாரு இது உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களுக்கு அறிவு. அதுல வேற இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது. என்ன லவ் பண்றாரு சிவகார்த்தியன் வந்து தெலுங்கு பழகுறாரு, கேர்ள் ஃப்ரெண்ட் லவ் ஹிந்தி பழகலாம். எல்லாம் ஒரு மொழி தான். பழகுறா பழகி என்ன இருக்கு உனக்கு? ஏன்னா இங்கிலீஷ பழகுற மாதிரி ஹிந்தியையும் பழகிக்கும். தெலுங்கு கதைச்சா இப்ப தெலுங்குக்கு சப்போர்ட் பண்றேன்னா தெலுங்கு வந்து இவங்க தானே திராவிடருக்கான ஒரு லாங்குவேஜ் தமிழர் சொல்றேன் திராவிடர் தான். ஏன்டா அவங்க கருணாநிதி குடும்பம் வந்து திராவிடத்துக்குள்ள வர்ற குடும்பம் தானே. அப்ப அவங்க வந்து அவங்கள ஒரு சைட் சப்போர்ட் அதை சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ இப்ப என்ன சொல்றீங்க படம் வந்து எப்படி இருந்தது? படம் வந்து நக்கிட்டு போயிட்டு இது வந்து எங்களை வந்து ஒரு கிறுக்கு நாங்க நடைய அந்த அளவுக்கு முட்டாள் இல்லைங்க. படம் பாக்குறாக்கள் இதாக்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க வந்து உங்களோட இஷ்டத்துக்கு படம் எடுத்துட்டு எங்களை வந்து நீ வந்த நீ அப்படியே இருந்துக்கொள். அதான் மக்கள் ரசிக்கிறாங்க. when you are entertainer அதோட அதுல ஃபோக்கஸ் பண்ணி அதுல பில்ட் ஆயிட்டு வா. நீ இவர் அமரன் படம் ஓடினதுக்கு காரணம் வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் இவர் சிவகார்த்திகேயனுக்காக இல்ல. அந்த படத்தோட ஹீரோ வந்து வேறொரு உண்மையாவே அது உண்மையான ஸ்டோரி. அப்ப அதுல யார் ஃபிட் ஆனால ஓடி இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு ஸ்பெஷலா இது வந்து உண்மையாவே ஃபிட் ஆனாரு சூர்யாவுக்கு தான். இது உண்மையாவே சூர்யாவுக்கு போன கதை தான். சூர்யா அது மட்டும் இல்ல இதுக்கு போயிருந்தா பாலாக்கு போயிருக்கணும். பாலா வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறதுல வந்து சூப்பரா அவருக்கு தெரியும் என்ன செய்யணும் எதை எடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்ப நீ பாலா கிட்ட என்ன பேர் கொங்குராவா? சுதா கொங்குரா. ஓகே சுதா கொங்குரா. நீ சுதா கொங்குரா பாலா கிட்ட இது அசிஸ்டண்டா இருந்திருக்கலாம், மற்றது மணிரத்ன அசிஸ்டண்டா இருந்திருக்கலாம். பட் இப்படி ஒரு ஹியூஜ் படம் ஒன்று எடுக்க சொல்ல நீ யாரை பார்த்து கொடுத்துருவோம்? பாலாவை பார்த்து கொடுத்துருவோம். பாலாவுக்கு தெரியும் எங்க என்ன செய்யணும். ஐநோ பாலாக்கு வந்து கெட்ட பேர் அங்க இங்க அது இதுன்னு எல்லாம் இருக்கு. எல்லாம் யாருக்கு இல்ல உங்களுக்கு இல்லாத கெட்ட பேர். என்ன படத்துல என்னன்னா இமோஷனல் கனெக்ஷன் இருக்கும். நீங்க அழுதா நானும் அழுவணும் இல்ல. அது 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 வந்து கட். ஏன்னா அந்த படத்துல இப்ப செத்துட்டான் தம்பிக்காரன் செத்ததுக்கு பிறகு உங்க பாட்டுல இவங்க திரிகிறாங்களே ஒழிய அந்த 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 இமோஷனல் கனெக்ட் இல்ல, ஒன்றும் இல்ல. சரி படத்தை பார்த்தோம்.
எனக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிக்கல லெட்ஸ் வெயிட் ஃபார் ஜனநாயகனும் நல்லா இல்லைன்னா we will talk the same thing. உட்காமக்கா அதையும் கழுவி ஊத்துறோம் அதையும் செய்யறோம். நல்லா இருக்கிறதுக்கு மட்டும் தான் சொல்லுவோம். ஏன்டா நாங்க காசு கொடுத்து படம் பாக்குறோம், சும்மா பாக்க இல்ல. எது நல்லா இருக்கோ அதை நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், இல்ல சரியில்லைண்டா அது சரியில்லைன்னு சொல்லுவோம். So let's finish this. Yeah.